முருகா, நேற்று நைட்டும் வழக்கம் போல தான். ஆமாம் ஆமாம், அண்ணா நகரில் வண்டி சீக்கிரம் அங்கேருந்து எடுத்து ரெடி பண்ணி வை. ஈவினிங் வந்து எடுத்துக்கிறேன். பாய். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க சார். கீ கொடுத்துருங்க. சரிங்க சார். மவுண்டூர் போகணும். இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த இடைவெளி இந்த முன் சீட் பின் சீட் மட்டும் இல்லை, ரொம்ப பெருசு. சென்னையில் பணக்காரங்க மட்டும்தான் வாழணும்னு கௌதம் நினைக்கிறான். இந்த பணக்காரங்களால தான் நம்ம வாழ்க்கையே பிரச்சனைன்னு மணி நினைக்கிறான். இதை யார் ஜெயிப்பாங்கன்னு நம்ம பேச ஆரம்பிச்சா அது அரசியல் ஆயிடும். அது நம்மளுக்கு வேணாம். இப்போ நம்ம கதையை பார்ப்போம். ராஜ், ஹே தேங்க்ஸ். ஈவினிங் பர்த்டே பார்ட்டி இருக்குடா. எல்லாரும் 8 மணிக்கு வந்துருங்க. சப்போஸ் நான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா வாட்ச்மேன் டெக்கி கொடுத்துருக்கேன். உள்ள வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். கொஞ்சம் பாசம். சார் போயிட்டு தான் சார் இருக்கேன். அதுல 140 கிலோமீட்டர் வரைக்கும் போட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? வண்டி அவ்வளவு ஸ்பீட் போகுண்டுதான். சார் சிட்டிக்குள்ள 40 கிலோமீட்டர் தான் சார் ஸ்பீட் லிமிட். அதெல்லாம் பணம் இல்லாதவனுக்கு. காசு இருக்கிறவன் போறது தான் ஸ்பீட் லிமிட். நான் சொல்றேன், நீ போ. சொல்லு பூஜா. எங்க இருக்கே கௌதம்? ஆன் தி வே. கொஞ்சம் ஃபாஸ்டா டிரைவ் பண்ணு கௌதம். நான் டிரைவ் பண்ணல பூஜா, கால் டாக்ஸில வந்துட்டு இருக்கேன். நைட் ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? ஒண்ணு கூட ஆகலல்ல? ஐ அம் ஆல் ரைட். சரி, அவனை கொஞ்சம் ஸ்பீடா ஓட்ட சொல்லு. அவன் வண்டியா ஓட்டுறான், ஊர்வலம் போயிட்டு இருக்கான். மீட்டருக்கு மேல போட்டு தரேன் சொல்லு. ஸ்பீடா ஓட்டுவான். ஓகே. என்னாச்சு? சிக்னல் சார். சிக்னல்லாம் பார்க்காத, போயிட்டே இரு. டைமுக்கு நான் கோர்ட்டுக்கு போலனா இதே சிக்னலை நான் பிச்சை எடுக்க வேண்டி வரும். அதுல சார் போலீஸ்காரர் நிக்கிறாரு, மாட்டினா 100 ரூபா ஃபைன். இந்தா, இது 10 போலீஸ்க்கு. ஒரு சிக்னல்ல கூட நிக்க கூடாது. போயிட்டே இரு. Confusion, speed ஒரு வகை meditation, ஏற்றிக்கொள்வோம் vibration, life will வேண்டும் revolution. Let's go, buzz the bobo. Traffic, you're not in a red signal, we're not in a just break the rule, nah, just break the rule. Na 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 na. மூஞ்ச பத்தியா வண்டி ஓடும். 10 மணிக்குள்ள பேங்க்ல ரீச் ஆகலனா என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். சார் ஓட்டிட்டு தான் சார் இருக்கேன். உன்னால முடியலனா ஓரமா நிறுத்து, நான் வேற வண்டியில போய்க்கிறேன். சார் விட்டுருங்க சார். இப்ப கத்தினா தான் சார் வண்டி ஓடுது. ஃபுல்லா டிராஃபிக் சார். டிராஃபிக்ல எப்படி சார் ஸ்பீடா போடுறானே? சிக்னல் விழ போடு. நிறுத்தாம போ. இதுக்கு மேல எப்படி போடுறதுன்னு தெரியல. என்னன்னா நான் பாத்துக்கிறேன். நிறுத்தாம போ. இருங்க சார், போறேன் சார், போறேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. இருங்க சார். போ போ போ. சந்துரு, வண்டி தான் டேமேஜ் ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏய்
அறிவில உனக்கு எப்படா வந்த? ஏய் ஹலோ, அங்க என்ன பாக்குற? எப்படியா வண்டி ஓட்டுன? உனக்கு சிக்னல் இருந்துச்சா? கண்ணு புரட்டில வச்சிருக்க. எப்படியா வந்த? எப்படி வந்த? என்ன மறைக்கிற? வண்டியை பாத்தியா எப்படி சொட்டையா இருக்கு? என்ன மறைக்கிற? ஏன் நீ பார்த்து வர வேண்டியதானா? நான் பார்த்து வரணுமா? இந்த ஆளை பார்த்து வரணும். ஏய் சிக்னல் பார்த்து வரணும். அதுக்கு சிக்னல் வச்சிருக்கான். எதுக்கு வச்சிருக்கான்? பாரு பாரு எப்படியா இருக்குன்னு. யார் பண்ண வந்து தருவாலாம்? எவன் தருவான்? நீ தருவியா? ஒப்பனா தருவான். ஏன் எங்க அப்பா தரணும்? ஆ, ஏய் வேற இருடா யார் தருவா? இருடா, நான் கஸ்டமர்ட்ட கேட்டு வாங்கி தரேன். கம்பீரு. மரியாதையா பேசு. ஏய் குமார் உனக்கு நாள் இல்ல இடிச்சு திமிரா பேசுறான். அடி ஒண்ணு இல்ல சொல்றா. எனக்கு அடியில ஒண்ணுடா. டோர் சைடு பூரா டேமேஜ் ஆகி போச்சு. விடாதடா அவனை. ஏய் ஹலோ திரும்படா இங்க. பேசிங்க முதல்ல கையை வைக்கிற. ஏய், வாயெல்லாம் ஏய், வச்சிரும். after all நீ ஒரு கால் டாக்ஸி டிரைவர். ஏன்? என்ன அடிக்கிறியா? நீ என்ன புஸ்தகம் என்ன ஆக போற? ஏய் ஓ, ஏன் மேல கேக்குற? ஏய், ஏய், யார் மேல பாரு. கேக்குற? சாவச்சுரும். இப்ப போலீஸ் கூட்டியா? போலீஸ் கூட்டியா? போடா. ஏய், போலீஸ் தான், போலீஸ். நான் இங்க நிக்கிறேன். போடா, போடா, போய் கூட்டா. ஏய், சாவச்சுரும் உன்னை. குள்ளா, மூஞ்சி மீதல வந்து. ஏய், யார் மேல கேக்குற? ஏய், யார் மேல கேக்குற? மூஞ்சலாம் வச்சுரு. போடா, சாவச்சுரும். ஏய், போடா, போடா. இங்க இரு, இங்க இரு. காலையில வச்சு, போடா. வரடா இரு டேய். போடா, இங்க தான் நிப்ப. போடா. கூட்டா, போ. இங்க இரு வரேன். யார் மேல கை வைக்கிற? Please come. Your locker number 818. Your key, please. ஐயோ, இவன் தொல்லை தாங்கலையே. நீங்கள் டயல் செய்த எண்ணை சரிபார்க்கவும். என்கிட்டயே வேலையை கட்டாத மணி. சேட்டுக்கு எல்லாம் தெரியும். கணக்கு பார்த்தாச்சு. மொத்தம் 30,000 ரூபாய். சேட்டை, இது ரொம்ப அநியாயம் சேட்டை. என்ன சேட்டு இது? அதெல்லாம் என்கிட்ட பேசாத மணி. நாளைக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடு. அப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி சேட்டு உனக்கு ஃபோன் பண்ணி ஹோல் சொல்றான்.